ஹாய் கைஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம துருவ விக்ரம் நடித்து மாரி செல்வராஜ் அவர்கள் இயக்கி வெளியான நியூலன் ப்ரொடக்ஷன்ஸில் வந்த பைசன் அப்படின்ற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ படம் வந்து ஓவராலாக எப்படி இருக்குது, படத்தோட ஒன்லைனர், சினிமோட்டோகிராஃபி ப்ளஸ் டைரக்ஷன், ஸ்க்ரீன் பிளே, வசனங்கள், பாடல்கள் இதெல்லாம் எப்படி இருக்குன்றதை இன்னைக்கு வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ படத்தோட கதைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம துருவ விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கபடி பிளேயர் ஆகணும் அப்படின்றது அவருடைய கனவு. ஸோ அதனால் வந்துட்டு அவர் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பயங்கரமாக ஓடுறாரு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு இதுதான் ட்ரீம் அப்படின்ற மாதிரி மைண்டில் வச்சுட்டு நல்ல கனவோடு இருக்காரு. ரொம்ப அதுக்காக வெறித்தனமாக உழைக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இவர் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு இதில் இருக்கிறனால இவர் இதெல்லாம் தாண்டி எவ்வளோ இன்னல்களை சந்திச்சு கடைசியில் ஒரு நேஷனல் பிளேயராக ஆகிறாரா, விளையாடுறாரா கபடிக்காக அப்படின்றத பற்றின கதை தான் இது. ஸோ அதுக்கு நடுவில் நடக்கிற அரசியல், இன்னும் சில விஷயங்கள் அவர் என்னென்ன இன்னல்கள் ஃபேஸ் பண்ணுறாரு அப்படின்ற பற்றின ஒரு கதை தான் இந்த கதை. ஸோ மாரி செல்வராஜ் அவர்களோட இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்தது படத்தில். ஸோ படத்தில் வச்சிருக்க ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், எழுதுகிற வசனங்களாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு ரொம்ப அற்புதமாக படத்தில் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னே சொல்லலாம். டைலாக் ரைட்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கும் நிறைய கைத்தட்டல்கள் வாங்குற அளவுக்கான டைலாக்ஸ் வந்து ரொம்பவே ஆழமாகவும் உணர்வுபூர்வமாகவும் நல்லா எழுதியிருக்காருன்னே சொல்லலாம். அதில் நம்ம துருவ விக்ரம் அவர்களுடைய நடிப்பு வந்து ரொம்பவே யதார்த்தமாகவும், ஒரு ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு குடும்பத்துல இருந்து ஒருத்தர் மேலே வராரு, அதுக்கு நடுவில் நடக்கிற அரசியல்கள் இதெல்லாம் பற்றி பேசும்போது ஒரு 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 சின்ன ஒரு கிராமத்துல இருந்து வரவங்க எப்படி ஒரு எமோஷனை கன்வே பண்றதுன்றது இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரியான யதார்த்தமான நடிப்பு வந்து நம்ம துருவ விக்ரம் அவர்களுக்கு சூப்பராகவே கிளியர் பண்ணி கொடுத்துருக்காரு இந்த படத்துக்காக. ரொம்பவே அழகா இருந்தது பார்க்க. கபடி ப்ராக்டிஸ் இதெல்லாம் வந்து ரொம்பவே உணர்வுபூர்வமா கஷ்டப்பட்டு உழைச்சனால கண்டிப்பா அவர் கெரியர் பெஸ்ட் மூவியா இந்த படம் கண்டிப்பா அவருக்கு அமையும். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பமா அவங்க வந்து அவங்களுக்கு கொடுத்துக்கூடிய ஒரு ரோலை நம்ம லவ் சீக்வன்ஸாக இருக்கட்டும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எமோஷனலாக இருக்கட்டும், எங்கே பேசணும், எங்கே இது பண்ணணுன்ற ஒரு விஷயங்களை ரொம்பவே அழகாக ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக வச்சிருக்காருன்னு சொல்லலாம் மாரி செல்வராஜ். பார்த்தீங்கன்னா லால் சாராக இருக்கட்டும், அமீர் சாராக இருக்கட்டும், இவங்களுடைய நடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் ரொம்பவே ஒரு பெரிய ப்ளஸ்ன்றதே சொல்லலாம். நம்ம அமீர் சாரோடைய ஆக்டிங்லாம் நம்ம ஒரு சின்ன ஒரு ராஜன் அப்படின்ற ஒரு இதை பார்க்குற மாதிரி. பசுபதி சாரோட ஆக்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. பசுபதி சாரோட ஆக்டிங்லாம் கண்டிப்பாக நேஷனல் அவார்டு கொடுக்கலாம் இந்த படத்துக்கு. ஏன்னா அந்த கேரக்டரை எவ்வளோ யதார்த்தமாக நடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு யதார்த்தமாகவும் ரொம்பவே அழகாகவும் நடிச்சு கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம் இந்த படத்துக்காக. ஸோ எந்த கேரக்டருமே வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் இல்லாத மாதிரியே இல்லை படத்தில். எல்லாருக்குமே ஈக்குவலான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை நம்ம மாரி செல்வராஜ் அவர்கள் கொடுத்துருக்காரு. ஸோ படத்துடைய பாடல் வரிகளும் வசனங்களும், ஸோ மாரி செல்வராஜ் அவர்களுடைய இந்த படத்துல முக்கால்வாசி பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாரி செல்வராஜ் அவர்கள் தான் எழுதியிருக்காரு. அறிவு அவர்களுடைய உதவியோட நல்லா எழுதியிருக்காருன்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு பாடல்களுடைய வரிகளும் அவ்வளோ அழகா இருந்தது. ஸோ கேட்கறதுக்கு அதுக்கேற்ற மாதிரியான படத்தோட நம்ம நிவாஸ் கே பிரசன்னா அவர்களுடைய மியூசிக்கும் அந்த பாடல்களை ரொம்பவே நல்லா தூக்கி கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். ஸோ ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அப்படின்றது இருக்கும் இல்லையா? ஸோ அது வந்து இந்த படத்துல எல்லாருக்குமே ஈக்குவலான ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை நம்ம மாரி செல்வராஜ் அவர்கள் கொடுத்துருவோம். அது பெரிய பாராட்டுகளுக்குரிய ஒரு விஷயம். ஏன்னா எல்லாருக்கும் எல்லா இம்பார்ட்டன்ஸும் கொடுக்க முடியாது இல்லையா? ஸோ இந்த படத்துல எல்லாருக்குமே அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கதாபாத்திரத்தையும் சரி, அதை வந்து எங்கெங்க ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வைக்கணும், தேவையில்லாத இடங்கள்ல நம்ம அதை காட்டலாமா காட்டக்கூடாதுன்ற மாதிரி இல்லாமல், இது ஒரு படம் மாதிரி இல்லாமல் ரொம்ப யதார்த்தமான ஒரு வாழ்க்கையை காட்டுற மாதிரி ரொம்பவே அழகாக ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கொடுத்துருக்காரு. நம்ம மனதி கணேசன் அவர்களுடைய உண்மையான கதையை வச்சு கொஞ்சம் சினிமாட்டிக் இதுவாக ஆட் பண்ணி ரொம்பவே அழகாக ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம் மாரி செல்வராஜ். சினிமோட்டோகிராஃபி, ஸோ படத்தோட சினிமோட்டோகிராஃபின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ஸ்க்ரீன் பிளேல ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும்னா இது மட்டும்ன்றதை தாண்டி நம்ம பின்னாடி ஒரு இடத்துலையும் ஒரு ஃப்ரேம் வைப்பாங்க. அந்த ஃப்ரேம் வந்து ரொம்ப ஹிடன் டீட்டெயில்ஸாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் ஜெம். அவ்வளோ ஒரு நிறைய ஸ்க்ரீன் பிளே படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரேம்ஸில் அவ்வளோ ஸ்க்ரீன் பிளேலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வச்சிருந்தாங்க. ஒரு விஷயமும் ஒரு டீட்டெயிலிங்காக இருக்கணும், ஒரு ஹிடன் டீட்டெயில் வைக்கிறதுன்னு சொல்கிறதுன்றது மாரி செல்வராஜ் படத்தில் எப்பயுமே இருக்கும். அது மாதிரி இந்த படத்துலையும் சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னே சொல்லலாம். இன்னும் ஓவராலாக ஒரு கிராமத்து வாழ்க்கையை அதுக்கு கொடுக்குற ஒரு ஸ்க்ரீன் பிளே ப்ரெசன்ஸாக இருக்கட்டும், அது ரொம்பவே அழகாகவே இது பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். படத்தில் எடிட்டிங்னு எடுத்துக்கிட்டோன்னா, படத்தொகுப்பு எடிட்டிங்னு எடுத்துக்கிட்டோன்னா, நம்ம சக்தி திரு அவர்களோட எடிட்டிங்கு சினிமோட்டோகிராஃபியை எங்கே எப்படி ப்ரெசன்ஸ் பண்ணணுன்றதை ரொம்பவே அழகாக சூப்பராக நீட் அண்ட் க்ளீனாக ப்ரெசென்ட் பண்ணி கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம். ஸோ எடிட்டிங் படத்தில் ஓவராலாக ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்றத சொல்லலாம். படம் வந்து ஓவராலாக பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், டைரக்ஷனாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், படத்தில் வந்து மைனஸ்னு சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. எல்லாமே ப்ளஸ் தான். கண்டிப்பாக எல்லாரும் தியேட்டரில் போய் ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் ட்ராமா மூவி கண்டிப்பாக எல்லாரும் ஃபேமிலியோட போய் பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம். கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.